அவனுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது. நான் கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அத்துணையும் மைதானத்திலே கழிப்பவன். அவனோ கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அத்துணையும் நூலகத்திலே கழிப்பவன். அப்பெல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு ஹிந்து பேப்பர் தான் வரும். அந்த ஹிந்து பேப்பரை ஒரு லைன் விடாம படிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் நூலகத்திலே உட்காந்துருப்பான். 2 பேரும் படிச்சு முடிச்சோம். கல்லூரி சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு. 2 பேரும் போனோம். நான் தேர்வாயிட்டேன், அவன் தேர்வாகல. நான் அப்ப அவன்கிட்ட சொன்னேன், நீனும் மைதானத்திலே இருந்தா அவுட்டோர்ல அதிக மார்க் வாங்கியிருக்கிறான்ல, இன்டோர்ல என்னை விட அதிக மார்க் வாங்கிட்ட, விட்டுட்டியே அப்படின்னு சொன்ன. அவன் கொஞ்சம் கூட கவலைப்படல. கை கொடுக்கும் கல்வியில் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணைமா. கல்வியை போல ஒரு சின்ன உயிர் பிறந்து வளர்ந்து இறந்து போற இந்த உயிருக்கு துணையானது வேற எதுவுமே உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடு. இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம படிக்கணுமா இல்லையா? மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோம். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால படிறாங்க. ஒரு அரசனா இருந்தா கூட தன்னுடைய முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்ளுகின்ற பாதுகாப்பு முறைகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்விங்கிறான் அரிஸ்டாட்டில். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. ஒரு நாடு தன்னை குறைந்த செலவிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அந்த நாட்டிலே அத்துணை பேரும் படித்தவர்களாக இருக்க வேண்டும். எட்மண்ட் பர்க். பாதுகாப்புக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு படிச்சா, கத்திகளினால் ஜெயித்த யுத்தங்களை விட யுக்தியினால் புத்திகளினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம். அதனால எல்லாரும் படுறாங்க. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். படிப்பினுடைய பெருமை என்ன? கல்வியினுடைய பெருமை என்ன? படிப்பு ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு பாதுகாப்பு. அதை கற்றுத்தருகின்ற பள்ளிக்கூடத்திலே பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் நிறைய பேர் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த பள்ளியினுடைய சிறப்பு என்ன? நீ கோவிலுக்கு போக வேண்டும் என்றால் இந்துவாக இருக்க வேண்டும். நீ மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியனாக இருக்க வேண்டும். நீ சர்ச்சுக்கு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். நீ பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான், படிப்பினுடைய பெருமை என்ன என்பதை சிந்தித்து சிந்தித்து தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான், கல்வி என்பது படிக்கின்ற மாணவனை மட்டுமில்லாமல் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது என்று நாம் அறிந்தோம். கல்வியை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக இருந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தாக பெற முடியாது. படிப்பினை நீங்கள் படித்துத்தான் பெற முடியும். உங்கள் பிள்ளைகள் படித்துத்தான் கற்றுக்கொள்ள முடியும். படிப்பு ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. இந்த உண்மைகள் அனைத்தையும் உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை வெட்கப்பட வேண்டிய ஒன்றுதான், அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாம அதனை விட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் படிப்பு என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத அரசனாக, சிந்திக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்றான் மெக்காலே. அப்படின்னா அந்த படிப்பினுடைய பெருமை என்ன? பிறப்பு முதல் ஒரு மனிதன் தன்னுடைய முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்ளுகின்ற பாதுகாப்பு முறைகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்விங்கிறான் அரிஸ்டாட்டில். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. ஒரு நாடு தன்னை குறைந்த செலவிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அந்த நாட்டிலே அத்துணை பேரும் படித்தவர்களாக இருக்க வேண்டும். எட்மண்ட் பர்க். பாதுகாப்புக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு படிச்சா, கத்திகளினால் ஜெயித்த யுத்தங்களை விட யுக்தியினால் புத்திகளினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம். அதனால எல்லாரும் படுறாங்க. சமீபத்திலே 3 மாதங்களுக்கு முன்னால் ஜப்பான் நாட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கு கல்விக்கூடங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலிலே சென்றேன்.
கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது ஒரே மாதிரி பேசிட்டான். என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது. ஆங்கிலத்திலே ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா வியந்து போனேன். ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது அவங்க கேட்கிற முதல் கேள்வி, 15 நாளைக்கு முன்னால புதிய புத்தகம் என்ன படிச்ச, அந்த புத்தகத்தோட பேரை சொல்லணும். ஒருத்தன் கேட்டு அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறாங்க. அப்புறம் ஜப்பானியா முன்னேறாது. நினைச்சு பாருங்க. இந்த புத்தக படிப்பு என்ன செய்யும்? இந்த நூலகங்கள் என்ன செய்யும்? இந்த புத்தக திருவிழாக்கள் என்ன செய்யும்? என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே ஒரு உதாரணத்தை உங்களிடம் கூறுகின்றேன். சாதாரண ஏழை நாட்டுப்புறத்து சிறுவனாக நான் கல்லூரிக்கு செல்லும் போது காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய கனவு. என்னுடைய நண்பனினுடைய கனவு வேறு. அவன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவன். இதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்வதற்கு காரணம், நூல்களினுடைய அருமையை நீங்கள் அத்துணை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும், பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கல்லூரிக்கு போகும்போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்துல இருக்கும். தஞ்சாவூரை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியிலே படித்தவன். இப்படி போகும்போது இந்த எஸ்பி பங்களாவை காலையில 9:30 மணிக்கு நின்று பார்ப்பேன். ஒரு சிவப்பு விளக்கு சுழல 11 ஒரு அம்பாசிடர் கார்ல பெரிய மீசை வச்சுட்டு ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்டு ஒரு அதிகாரி வருவார். வேற யாரும் இல்ல, வால்டர் தேவாரம். 1973 தினம் நின்று பார்ப்பேன் நான். ஏன்னா நான் ஒரு எஸ்பி ஆகணும்னு எனக்கு ஆசை. ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பனும் நிற்பதை பார்த்து விட்டு, ஏன்டா அங்க நிக்கிறீங்க, காலேஜுக்கு போலன்னு கேட்டேன். உங்களை மாதிரி ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். ஒழுங்கா படிக்கணும் முதல்ல. ரெண்டாவது, கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அத்துணையும் மைதானத்திலே செலவு செய். ரைபிள் கிளப்ல போய் சேரு, என்சிசில சேருன்னு சொன்னார். அன்னைக்கே செஞ்ச அத்தனையும். காவல்துறை அதிகாரியாக, மாவட்ட கண்காணிப்பாளராக ஆக வேண்டும் என்ற ஒரு பெரிய அவா. என்னுடைய நண்பன் எதை பார்த்து கொண்டிருந்தான் என்று எனக்கு தெரியாது. அவனுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது. நான் கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அத்துணையும் மைதானத்திலே கழிப்பவன். அவனோ கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அத்துணையும் நூலகத்திலே கழிப்பவன். அப்பெல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு ஹிந்து பேப்பர் தான் வரும். அந்த ஹிந்து பேப்பரை ஒரு லைன் விடாம படிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் நூலகத்திலே உட்காந்துருப்பான். 2 பேரும் படிச்சு முடிச்சோம் கல்லூரி. சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு. 2 பேரும் போனோம். நான் தேர்வாயிட்டேன், அவன் தேர்வாகல. நான் அப்ப அவன்கிட்ட சொன்னேன், நீனும் மைதானத்திலே இருந்தா அவுட்டோர்ல அதிக மார்க் வாங்கியிருக்கிறான்ல, இன்டோர்ல என்னை விட அதிக மார்க் வாங்கிட்ட, விட்டுட்டியே அப்படின்னு சொன்ன. அவன் கொஞ்சம் கூட கவலைப்படல. பெற்றோர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, நான் தேர்வு பெற்று பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து சிறப்பு பதவி உயர்வை எல்லாம் பெற்று எந்த மாவட்டத்தில் நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு கல்லூரிக்கு சென்றேனோ அதே மாவட்டத்திலே சிவப்பு விளக்கு சுழல மாவட்ட கண்காணிப்பாளராக அந்த எஸ்பி பங்களாவிற்குள்ளே என்னுடைய தாயுடனும் மனைவியுடனும் குடிபுகுந்தேன். இதை சொல்றது எனக்காக இல்ல, என்னுடைய நண்பனுக்காக. நம்ம தான் ரொம்ப புத்திசாலி, வாழ்க்கையில பெருசா சாதிச்சிட்டோம், இந்த பையன் நூலகத்திலே உட்கார்ந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு போய் மாவட்ட கண்காணிப்பாளராக பொறுப்பேற்று விட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்கு கலெக்டர் ஆபீஸிற்கு சென்றேன். அங்கே நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட ஆட்சித்தலைவராக அமர்ந்திருந்தார். அதுதான் புத்தகங்களினுடைய சிறப்பு. வாங்கப்பட்ட புத்தகங்கள் வாசிக்கப்பட வேண்டும். ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றான். இது போன்ற ஆயிரக்கணக்கான மக்கள் நிறைந்த பெரிய கூட்டம். அவன் எல்லோரையும் பார்த்து ஒன்று சொன்னான், இந்த ரஷ்யாவை உலக அரங்கிலே நான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் 3 கடமைகள் இருக்கிறது என்றான். ஒரு முதியவர் எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டார், படியுங்கள். ஒரு இளைஞன் எழுந்து 2வது கடமை என்ன என்று கேட்டான், படியுங்கள். ஒரு பெண் எழுந்து 3வது கடமை எங்களுக்கு என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். படியுங்கள் என்றே சொன்னான். படியுங்கள், படியுங்கள், படியுங்கள் என்று 3 பேருக்கும் ஏன் சொன்னான் தெரியுமா நண்பர்களே? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம். அதனால்தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க இலக்கியங்களிலே இந்த படிப்பை பற்றி, கல்வியை பற்றி, அதனுடைய பெருமையை பற்றி கொட்டி வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய பெரியோர்கள். இளமையில் கல் என்கிறது ஆத்திச்சூடி, கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை என்கிறது நாலடியார், எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கிறான் வள்ளுவன்.
என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்கிறது கொன்றைவேந்தன். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. ஔவையார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறான் அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையிலே. பிச்சை எடுத்தாவது படிறாங்க. சொல்றது யாரு? ஒரு மன்னன். ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். எவ்வளவு சொத்து பிள்ளைங்களுக்கு நீ கொடுத்தாலும் எல்லாத்த விட பெரிய சொத்து கல்விடாண்டாம், படிப்புடாண்டாம். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க? கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையும், கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா அது வளருங்க. கொடுக்க கொடுக்க வளர்றது வேற என்ன? அன்பையும் கல்வியும் தவிர சொல்லுங்க. கல்லர்க்கோ மிக அரிது காவலோ மிக எளிது கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வது ஏனோ. கல்விங்கிற மிகப்பெரிய செல்வம் இருக்கும் போது பணங்கிற உன்னை தேடி ஏண்டா அலையறன்னு. அதோட நிறுத்தலுங்க. அந்த கல்வி எப்படி இருக்கும்? படிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அது மாதிரிதான் இருக்குங்கிறான். இது எப்படி? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி. நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னா. தொடங்கும் போது கஷ்டமா தாண்டா இருக்கும், வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை கொடுக்கும். ஆனால் நெடுங்காமமோ தொடங்கும் போது இன்பத்தை கொடுக்கும் சிற்றின்பம், வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும். எது வேணும் நீ செலக்ட் பண்ணிக்கிட்டான். அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உருங்கவலொன்று உற்றுளியும் கை கொடுக்கும் கல்வியில் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணைனா. கல்வியை போல ஒரு சின்ன உயிர் பிறந்து வளர்ந்து இறந்து போற இந்த உயிருக்கு துணையானது வேற எதுவுமே உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடு. இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம படிக்கணுமா இல்லையா? மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோம். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால படிறாங்க. ஒரு அரசனா இருந்தா கூட அவன் நாட்டுல மட்டும்தான்டா சிறப்பு. நீ படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. அதனால படி. அதோட நிறுத்தலைங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாத கற்றல் நன்றே பிறப்போர் அண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் பெற்ற தாயும் மனம் தெரிவாள். நான் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகிட்டையும் ஒரே மாதிரி தானே பாசம் வச்சிருப்பா. ஆனா நல்லா படிக்கிற புள்ள மேல மனசுக்குள்ள கொஞ்சம் அதிகமான அன்பை வைத்திருப்பாள். அதுக்காக படிக்கிறாங்க. ஒரு குடி பிறந்த பல்லோருளும் மூத்தோன் வருக வெண்ணாதவருள் அறிவுடையோனார் அரசன் செல்லும். அரசன் புத்திசாலி பிள்ளைய பார்த்தா அரசாட்சி ஒப்படைப்பான ஒழிய மூத்தவனை வாடான்னு கூப்பிட மாட்டான். அதை விட ஒருபடி மேல போய் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கட்படுமே. நான் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றில். என்ன அர்த்தம்? எந்த ஜாதி எந்த மதம் நீ படிச்சா எல்லா பேரும் உனக்கு கீழடாங்க. உண்டா இல்லையா? உண்மைதானே? அதனாலதான் சொன்னான், எல்லா நலமும் ஏந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விடும். ஊர்ல பணக்காரனா இருப்பான், புள்ள படிக்க மாட்டான், நெறி காணாமல் நின்றபடி விழும்ட்டான். ஏழை குடும்பமா இருப்பான், புள்ள படிப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும்ட்டான். அதனால படுறாங்க. அதனாலதான் சொன்னான், எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று என்புற்றார் என மாற்றான் இயம்பிடும் நாள் என்னாலும். அடுத்தவன் பார்த்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் படிச்சவன் சொல்ற நாள் எந்த நாள் தான் கேட்ட. உடையவர் என்பவர் கல்வி உடையவரே, இல்லாதவர் என்பவர் கல்வி இல்லாதவரே. நீங்க பாருங்களேன், காரினுடைய நீளத்தை வைத்து மனிதர்களை அளக்காமல் அறிவினுடைய ஆழத்தை வைத்து அளக்கின்ற நாள் வர வேண்டும். நம்மளோட கணக்கு வாத்தியார், தமிழ் வாத்தியார், மேத்ஸ் டீச்சர்லாம் ஒரு சைக்கிளை வச்சுட்டு கொடையில எவ்வளவு பெரிய ஆட்களை உருவாக்குனாங்க. இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பெரிய பெரிய கார் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அறிவுல தூசுக்கு புருவான அவெல்லாம் நினைச்சு பாருங்க. அந்த நாள் வரணும் அல்லவா?
கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.